இறைவனுக்கு நான் படைக்கிறேன், படையல் போடுறேன் அப்படின்னு. நம்ம எல்லாம் படைச்சது அவனுக்கே நம்ம போய் படையல் போடுறோம் அப்படிங்கிறது சரியான வார்த்தையாக எனக்கு படலை. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு போய் அவங்க அர்ச்சனை பண்ணாலும் சரி, தேங்காய் வாழைப்பழம் உடைச்சாலும் உடைக்காட்டியும் சரி, கிச்சனுக்கு போகிறோம், அங்கனுக்குள்ளே ஏதாவது இருக்கா, நம்ம ஒரு மிச்சர் லட்டுட்டு இருந்துச்சுன்னா வாழ்க்கைக்கு போட்டுறோம். அப்போ அந்தந்த இடத்துல என்னென்ன கிடைக்குதோ அதை டேஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம கான்சியஸ் ஒர்க் ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா. மைண்டு வந்து அது தேடுது, அதை எதிர்பார்க்கு. அது மாதிரி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்க நான் உங்கள்கிட்ட கேட்கலாம், என்ன மேடம் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து பண்ணீங்களா, ஓகே இங்கே ஒர்க் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் நம்ம கேட்கலாம். அப்போ உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறது, என்னை பற்றி யார் தெரிஞ்சுக்கிறது, என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னா. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம கூட வந்து மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு. நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் மற்றும் மருத்துவ ரீதியா நமக்கு சந்தேகங்கள் ஏற்கனவே நிறைய இருக்கும். ஸோ அதை பத்தி எல்லாம் வந்து ஒரு தெளிவான விளக்கம் தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது அர்ச்சனை, என் பேருக்கு அர்ச்சனை பண்ணு, உன் பேருக்கு அர்ச்சனை பண்ணு, புள்ளக்குட்டி பேருக்கு அர்ச்சனை பண்ணு, தாத்தா பாட்டி, ஓகே இருக்கட்டும். அர்ச்சனை எதுக்கு சார் பண்றோம்? அர்ச்சனைன்னா நீங்க சொல்றது வீட்டில் கணவருக்கு மனைவி பண்ணுற அர்ச்சனை கேட்குறீங்க? அந்த அர்ச்சனை வந்து நான் கேட்கவே இல்லை, கோவிலில் பண்ணுற அர்ச்சனை. சரிங்க. இந்த ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறது, பேர் சொல்லி நான் ராசி நட்சத்திரம். அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாமியில் பேருக்கே பண்ணைய சொல்லிடுவாங்க. சாமி பேருக்கே அவங்கள ரொம்ப வள்ளல் பரம்பரைங்க. இப்போ நம்ம ராசி நட்சத்திரம் சொல்லி என்னுடைய பேர் சொல்லி நட்சத்திரம் அர்ச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது பரவாயில்ல, எல்லா மக்களும் அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த ராசி, நான் என்னுடைய ஜென்ம ராசி இது, என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் இது, என்னுடைய பேர் இது அப்படின்னு சொன்னான்னா, இதை நான் தான் பேர் வச்சேனா, இது நான் தான் கண்டுபிடிச்சேனா, நான் இந்த ராசியில் பிறக்கணும், நான் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கணும், நான் இந்த பேர் கொண்டு தான் இந்த பூமியில் நடமாடணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணலைங்க. ஏன்னா நான் பிறக்கும் பொழுது நம்முடைய கீழ்வானத்தில் அடிவானத்தில் என்ன லக்னம் விழுந்துச்சோ அதுதான் என்னுடைய லக்னமாக இருக்குது. என்ன நட்சத்திரத்தில் பயணப்பட்டுருக்குமோ அதுதான் என்னுடைய ஜென்ம நட்சத்திரமாக இருக்குது. சந்திரன் எங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்கோ அந்த ராசி தான் என்னுடைய ஜென்ம ராசியாக இருக்குது. அப்போ நான் எந்த டைமில் எந்த ராசி நட்சத்திரத்தில் பிறக்கணும் அப்படிங்கிறது விதி. அப்படி தான் நான் விதிக்கப்பட்டதுனால நான் அங்கே வந்திருக்கிறேன். இந்த விதித்தது யார்? இறைவன். இறைவனை நம்ம நம்புகிறோம், இறைவன் தான் படைச்சார். அப்போ அவருக்கு தெரியாமையே நம்ம பிறக்க போகிறது இல்லை. இப்போ அவர்கிட்டயே போய் இந்த ராசி நட்சத்திரத்தில் போய் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரின்னு எனக்கு தெரியல. அதை அவங்க நம்புகிறாங்க, அவங்க நம்பிக்கைக்கு நம்ம சொல்லலை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் தேவையும் இல்லைங்க. இப்போது பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணி பார்த்துருக்கோம், சாமி பேர் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த அர்ச்சனை, இப்போ என்னோட சந்தேகம் என்னென்னா, நான் எதையும் நான் தப்பாக பேசலை, ஒரு சந்தேகமாக நான் கேட்குறேன். இப்போ கோவிலுக்கு நம்ம போகிறது வந்து நம்மளோட நம்பிக்கை, நமக்கு ஒரு மன நிம்மதி, ஒரு இதெல்லாம் சார்ந்த விஷயம், பெரியவங்களுக்காக நம்ம போகிறோம். அங்கே போய் நம்ம வந்து டைரெக்டாக கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கலாம். அதே வந்து கண்டிப்பாக அர்ச்சனை பண்ணியே ஆகணும். ஏன் இதை நான் கேட்குறேன்னா, இப்போ கோவிலுக்கு போகிறோன்னா அர்ச்சனை தட்டு வாங்கலையா அப்படின்ட்டு ஒரு பெரிய குத்தமாகவே அதை நிறைய பேர் பார்ப்பாங்க. நமக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட கில்ட் கான்ஷியஸ், இதில் இவங்க கிளப்பி விடுறதுல நமக்கு அதுனவோ நம்ம ஏதோ பெரிய ஒரு தப்பு பண்ணிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஏன் அர்ச்சனை தட்டு வாங்க சொல்லி வற்புறுத்துறாங்க? யார் இந்த சிஸ்டம் கொண்டு வந்து? நம்ம கோவிலுக்கு போயிட்டு வர்றோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு கோவில் போயிட்டு வரேன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கா, நீங்கள் என்ன கேட்பீங்க? கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், சரி பிரசாதம் இல்லையான்னு கேட்பீங்க. ஒரு தேங்காய் வாழைப்பழம் கூட கொடுக்காம நீ என்ன கோவிலுக்கு போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அடுத்தவங்க கேட்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேங்காய் வாழைப்பழம் வாங்கி கொண்டு போய் சாமிக்கு படைக்கிறாங்க தானே, அப்படி தானே சொல்கிறாங்க. சாமிக்கு படைக்கிறது, படையல் போடுறேன், படைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய தேங்காயோ வாழைப்பழமோ மற்ற வெற்றிலையோ மற்ற பழங்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற எல்லாமே யார் படைச்சது? இயற்கை தானே சார் அது. கடவுள், இறைவன் எல்லாமே ஒண்ணுதான். அவங்க தானே படைச்சாங்க. நம்ம என்னத்தை கொண்டு போய் இறைவனுக்கு படைக்கிறது? அதுதான் இறைவன் படைச்ச விஷயத்தை வாங்கி ஆசை கொடுத்து வாங்கி கொண்டு போய் திரும்ப அவருக்கே நம்ம போய் படைக்கிறது அப்படிங்கிறது அந்த வார்த்தையே தப்பு இல்லைங்களா? இறைவனுக்கு நான் படைக்கிறேன், படையல் போடுறேன் அப்படின்னு. நம்ம எல்லாம் படைச்சது அவனுக்கே நம்ம போய் படையல் போடுறோம் அப்படிங்கிறது சரியான வார்த்தையாக எனக்கு படலை. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு போய் அவங்க அர்ச்சனை பண்ணாலும் சரி, தேங்காய் வாழைப்பழம் உடைச்சாலும் உடைக்காட்டியும் சரி, தேங்காய் வாழைப்பழம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அதுக்காக அவங்க ஏதோ ஒரு வகையில் இப்படியாவது அவங்க சாப்பிடட்டும் அப்படின்றதுக்காக கூட அவங்க பெரியவங்க வச்சுருந்துருக்கலாம். ஆனால் அது நீங்கள் உடைச்சி தான் ஆகணும், தேங்காய் வாழைப்பழம் உடைக்காமல் கோவிலுக்கு அப்படி அர்ச்சனை பண்ணாமல் நீங்கள் வர்றதுங்கிறது சரியாக இருக்காது, அது சரியான வழிபாட்டு முறை ஆகாது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது. இன்னொன்று, இப்போ கோவில்களுக்கு போனால் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, கோவிலுக்கு எங்கே போகிறோமோ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிடணுமா,
ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் டைவர்ஷன் எடுக்கக்கூடாதான். அதே மாதிரி கோவிலுக்குள்ளே போனால் வந்து டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு தான் போகணும், அப்போ தான் அந்த புண்ணியம் மொத்தமும் நம்ம வீடு வந்து சேர்றோன்றாங்க. இது உருட்டா இல்லை மூட நம்பிக்கை? இது என்னது சார் இது? இல்லை, இது நம்பிக்கைங்க, இது மூட நம்பிக்கை இல்லை. இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கேருந்து ஒரு ஆகாச சக்தியை நம்ம வாங்கிட்டு வரோம், அங்கேருந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வாங்கிட்டு வரோம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அது உண்மையாக இருக்கலாம் இல்லைங்களா? அது உண்மை தானே. ஏன்னா ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அங்கே என்ன மாதிரியான அட்மாஸ்பியர் இருக்கோ அந்த அட்மாஸ்பியரை நம்மளாம் மாறிடுவோம் இல்லைங்களா? இப்போ நம்ம வீட்டிலே இருக்கிறோம், நம்ம வீட்டில் இருந்து ஹாலில் உட்காரும்போது என்ன செய்கிறோம் அப்படின்னா, டக்குன்னு காலை தூக்கி ஒரு டீப்பாய் மேலே வச்சுட்டு டிவி ஆன் பண்ணுறோம், பெட்ரூமுக்கு போகிறோம், தூங்குறோம், போய் படுத்துறோம், தூக்கம் வரதுலையும் சும்மா கொஞ்சம் கால் நீட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரோம், கிச்சனுக்கு போகிறோம், அங்கனுக்குள்ளே ஏதாவது இருக்கா, நம்ம ஒரு மிச்சர் லட்டுட்டு இருந்துச்சுன்னா வாழை தூக்கி போட்டுறோம். அப்போ அந்தந்த இடத்துல என்னென்ன கிடைக்குதோ அதை டேஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம கான்சியஸ் ஒர்க் ஆகிட்டே இருக்குது இல்லைங்களா? மைண்டு வந்து அது தேடுது, அது எதிர்பார்க்குது. அது மாதிரி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது அங்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னு அதுக்கு தானே கோயில் கட்டி வச்சுருக்காங்க. அப்போது அதோடு போயிட்டு வரும்போது நம்ம வீட்டில் போய் நிறைவாக இருக்கணும், அப்போ தான் ஃபுல்ஃபில் ஆகும். இப்போ நம்ம ஜாதகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்க, 12 ராசி கட்டம் இருக்குது. இந்த 12 ராசி கட்டத்தில் 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் சொல்கிறாங்க. இதில் 12ஆம் இடம் மீன ராசி இருக்குது இல்லைங்களா? மீன ராசியை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைவு ஸ்தானம்ங்கிறாங்க, அயன சயன மோட்சஸ்தானம்ங்கிறாங்க. அப்போ நிறைவு ஸ்தானம் இங்கே நான் வாங்கிட்டு வந்த கர்மான்னு சொல்கிறாங்க, அல்லது இதுக்கு தான் நான் பிறந்தேன் அப்படின்னு. எதுக்காக நம்ம பிறப்பு எடுத்தோம் அப்படின்னா, ஒரு கல்யாண காட்சி பண்ணுறது, குழந்தை குட்டி பெற்றுக்கிறது, ஒரு வீடு வாசல் வாங்கி இருக்கிறது, அடுத்தவங்க முன்னாடி கெத்தாக வாழ்கிறது, எதுவாக வேணால் இருக்கலாம். அப்போது இந்த வாழ்க்கை பயணத்தில் ஒரு இலக்கை நோக்கி ஓடிட்டுருக்கோம், அதுக்கு ஒரு நிறைவு வேணும் இல்லைங்களா? அந்த நிறைவு தான் வந்து 12ஆம் இடம் நிறைவு ஸ்தானங்கிறாங்க. அது மாதிரி ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு பயணம் தானே அது. இப்போ ஐயப்ப மலைக்கு போகிறாங்க, சபரிமலைக்கு போகிறாங்க, இங்கேருந்து 48 நாள் விரதம் இருந்து போகிறாங்க, போயிட்டு வந்துட்டு அங்கே நெய் தேங்காய்லாம் உடைக்கிறாங்க, எல்லாம் சுவாமியை வழிபட்டுட்டு வீட்டுக்கு வந்து முறையாக மறுபடியும் வந்து வீட்டில் வந்து பொங்கல் வச்சுட்டு 4 பேர் கொடுத்தா தான் அது நிறைவாகும். வெறும் சபரிமலை யாத்திரை மட்டும் யாத்திரை கிடையாது, அவங்க போயிட்டு வந்து வீட்டு வந்து பொங்கல் வைப்பாங்க, பொங்கல் வச்சா தான் நிறைவாகும். அது மாதிரி நம்ம கோவிலுக்கு போகிறோம், மாலை போட்டு தான் போகணும், இல்லை போடாமல் போகலாம், எதுக்கு வேணால் போகலாம், போயிட்டு வீட்டுக்கு வந்தால் அது நிறைவாகும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அதுதானே சரியான ஒரு செயலாகவும் இருக்க முடியும். கோவிலுக்கு போனால் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு ஏன் சார் போகணுன்றாங்க? இல்லைங்க, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னாங்க, இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து மன ஒருமைப்பாட்டுக்காக தானுங்க. கொஞ்சம் நேரமாக இப்போ நம்ம உட்காந்து நம்ம ரெடியாக பேசிகிட்டு இருக்கோம், அடுத்து என்ன பண்ணுவோம், வேறு ஆள்கிட்டலாம் பேசுகிறோம், அப்பாட்ட பேசுகிறோம், அம்மாட்ட பேசுகிறோம், ஒய்ஃப்கிட்ட பேசுகிறோம், பிள்ளைகள்கிட்ட பேசுகிறோம், எல்லாத்தையும் பேசுகிறோம். ஆனால் நீங்கள் உங்ககிட்ட என்றைக்காவது பேசியிருக்கிறீங்களா? இல்லையே. அப்போ நீங்கள் உங்ககிட்ட பேசுகிறதுக்கான ஒரு இடமாக ஒரு வழிபாட்டு தலம் இருக்குது. அதுக்கு தான் வந்து ஒரு கோயிலை கட்டி வச்சு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கிற, பல விஷயங்களை மண்டைக்குள்ளே ஏற்றிட்டு இருக்கிற, அது தேவையோ தேவையில்லையோ எல்லாத்தையும் போட்டு மண்டையில் என்னத்தை சாதிக்க போகிற ஒன்றும் கிடையாது. ஆனால் தன்னைத்தான் உணர்தல். அப்போ என்ன யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னா நான் என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்க நான் உங்கள்கிட்ட கேட்கலாம், என்ன மேடம் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து பண்ணுறீங்களா, ஓகே இங்கே ஒர்க் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் நம்ம கேட்கணும். அப்போ உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறது, என்னை பற்றி யார் தெரிஞ்சுக்கிறது? என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடம் அமைதியாக இருக்குது, அங்கனக்குள்ளே ஒரு ஆன்மீக சிந்தனை இருக்குது, அங்கே இறைத்தன்மை இருக்குது அப்படின்னு நான் நம்பணும். அப்படின்னா அங்கே ஒரு கோயில் இருக்கணும். அந்த கோயிலில் தான் என்னை நானே அறியும். அதனால தான் கோயில் கட்டி வச்சாங்க. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே தன்னைத்தானே அறிவதற்கான ஒரு இடமாகத்தான் நம்ம கோயிலை பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் போய் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து தியானம் பண்ணுங்கள், அப்படியே தவம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், தியானம் பண்ணி தவம் பண்ணி இறைத்தன்மையை அடைய முடியுமா, அடைய முடியாதா? அதுக்காக நிறைய சித்தர்கள் ஞானிகள் நிறைய எஃபர்ட் போட்டுட்டாங்க. நம்ம அந்தளவுக்கு போட முடியுமா அப்படின்னு தெரியாது. இறைவனை நான் அடைகிறேன், இறைவனை தேடுறேங்கிறாங்க. அதெல்லாம் தேட வேண்டாம், முதல்ல நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்குவோம், இங்கே எதுக்காக வந்தோம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கான ஒரு இடமாக அந்த கோயில் இருக்கிறதால கொஞ்ச நாள் உட்காந்து எந்திரிச்சு போப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று, அர்ச்சனை தட்டில் கட்டாயமாக காசு போடணுமா சார்? அதனால என்னங்க இருக்குது, நம்ம போடுற காசு அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகரோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய வேலை பார்க்குறவங்களுக்கோ ஒரு உதவியாக இருக்கும்போது போகிறது என்ன இருக்குது? அர்ச்சனை தட்டுங்கிறது ஏன் நம்ம பிரித்து பார்க்கணும்? நம்மளுடைய ஒரு உதவி அவர் இன்னொருத்தருக்கு உபகாரமாக தானே இருக்குது. அதனால் எனக்கு அவர் ஒரு உயிர் தானே, அவருக்கும் அதை நம்பி அவருக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு ஃபேமிலி இருக்கும், அதை நம்பித்தானே அவர் பொழப்பு ஓடிட்டுருக்கு. அதனால் போட்டு வரல என்னங்க இருக்குது? ஆனால் ஏன் வந்து மக்கள் வந்து 50 ரூபாய் போட்டால் ஒரு மாதிரி, 20 ரூபாய் போட்டால் ஒரு மாதிரி, 100 ரூபாய் போட்டால் ஒரு மாதிரி, அதை ஏன் அங்கேயும் வந்து ஏன் வந்து கடவுள் இருக்கிற இடத்துலையும் நிம்மதி தேடி போகிற இடத்துலையும் ஏன் அங்கே ஒரு வியாபாரம் ஆக்குறாங்க? ஆமாங்க, அப்போ நமக்கு நிம்மதி தேடி போக வேண்டிய இடமா இருக்குது, அவங்களுக்கு அதுதான் தொழிலாக இருக்குது. இப்போ நிம்மதி அப்படிங்கிறது என்னுடைய சோலில் வந்துடுது, தொழில் அப்படிங்கிறது அவருடைய
அப்போ தொழிலுங்கிற வர இடத்துல அவங்க இதெல்லாம் யோசிக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு அது எது வருது அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க. அவங்க என்னமோ நினச்சி போகிறாங்க, நம்ம என்ன நோக்கத்துக்காக போனோமோ அதை செஞ்சிட வேண்டியது தானே. அவங்க என்னமோ நினச்சி போகிறாங்க இல்லைங்களா. அவர் சரி நான் என்ன சொல்கிறேன், 10 ரூபா கொடுத்தா ஒரு மாதிரி, 20 ரூபா கொடுத்தா ஒரு மாதிரி, 50 ரூபா கொடுத்தா மாதிரி, அவர் என்னமோ நினச்சி போகிறாரு. அது அவருக்கு உண்டான பலாபலன் கிடச்சிட்டு போகுது. நான் எதுக்காக போனோன்னா அந்த வேலையை மட்டும் பார்த்து வர வேண்டியது தானே. நன்றி சார். வணக்கம்.